இப்பொழுது நாம் இந்த ஹியூமன் சைக்கிள் சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த சூப்ரா ரேஷனல் அல்டிமேட் ஆஃப் லைஃப். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 7 பார்த்தோம். அப்புறம் பேராகிராஃப் 8ஓட ஒரு பகுதி பார்த்தோம். இந்த செஷன்ல நம்ம பேராகிராஃப் 8ஓட மறுபகுதி அப்புறம் பேராகிராஃப் 9 பார்க்கலாம். பகவான் இங்க 3 அமைப்புகளை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒன்று இண்டிவிஜுவல், தனி மனிதன், அப்புறம் அவனுடைய குடும்பம், அவனுடைய ஃபேமிலி, அதுக்கு அடுத்தது சொசைட்டி. சொசைட்டியோடைய இணைந்து இருப்பது தான் நாடு என்பது போன்ற விஷயங்கள்லாம். இது மாதிரி ஒரு அமைப்பிற்குள்ளதான் மனிதன் செயல்படுகின்றான். ஒரு தனி மனிதன் இருக்கின்றான், அவனுடைய குடும்பம், அப்புறம் அதற்கு அடுத்த வட்டத்தில் உள்ள சமுதாயம், நாடு என்கின்ற ரீதியில் தான் மனிதன் செயல்படுகின்றான். இதுல மோட்டிவ் என்னவா இருக்கு அப்படின்னா, அவனுடைய அந்த பொதுவாக எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய பிராணமயத்தினுடைய திருப்தி. ஜெனரலா பொதுவா எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த 3 அமைப்புகளிலும் மனிதனுடைய செயல்பாடு எதை ஒட்டி அமைந்துள்ளது என்றால் அவனுடைய பிராணமயத்தினுடைய திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த வைட்டல் இண்டிவிஜுவல், இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். இதுல இருந்து நம்ம அடுத்ததுக்கு போகலாம். பட் பேசிக் அது ஏன் அப்படின்னா, இது இப்ப எவல்யூஷன்ல, பரிணாமத்துல இப்படிதான் மனிதன் படிப்படியாக முன்னேறுகின்றான். முதல்ல அவனுடைய பாடியை பாடிலி எக்ஸிஸ்டன்ஸ் அதை முதல்ல அவன் உறுதி செய்து கொள்கின்றான். உணவு, இருப்பதற்கு இருப்பிடம், இந்த பாடியை எப்படி இந்த உலகத்துல சஸ்டெயின் பண்றது, அதுதான் ஃபர்ஸ்ட் எல்லா லிவிங் ஆர்கானிசமுக்கும் அதுதான் பேசிக் இம்பல்ஸா இருக்கு. அடுத்த இம்பல்ஸ் வைட்டல் இம்பல்ஸ் தான் மனிதனுக்கு இருக்கு. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு, விலங்குகளுக்கும் அப்படிதான் இருக்கு, அது அடுத்த லெவல்ல மனிதனுக்கும் அப்படிதான் இருக்கு. இதை கடந்துதான் மனிதன் போகணும். அது எப்படி செயல்படுது அப்படிங்கறத பகவான் சொல்றார். இப்ப குடும்பம்னு கொண்டோம் என்றால் அதுலயும் அவனுக்கு அந்த பிராணமயத்தினுடைய திருப்தி, ஒரு பொசெஷன், அப்புறம் நான் மற்றவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த கம்பேனியன்ஷிப், குடும்பம் தன் மூலமாக தன் குடும்பத்தின் மூலமாக தன்னுடைய இனத்தை அவன் வெறுத்து செய்கின்றான். இதிலெல்லாம் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. இதை சுற்றி உள்ள அவனுக்கென்றே இருக்கக்கூடிய அந்த வீடு, செல்வம், சொத்து, அதே போல அவனுடைய குழந்தைகள் அதன் மூலமாக அவனுடைய இருப்பை அவன் என்ன செய்து கொள்கின்றான், அவனுடைய இருப்பை அவன் நீட்டித்துக் கொள்கின்றான். தன் மூலமாகவும் தன்னுடைய சந்ததியினர் மூலமாகவும் தன்னுடைய இருப்பை அவன் நீட்டித்துக் கொள்கின்றான். ப்ரொலாங்கேஷன். பொதுவா எதற்காக சந்ததி அப்படின்னு சொல்றாங்கன்னா, பொதுவா மனிதனுக்கு ஏன் அந்த சந்ததியை நாடுகின்றான் என்றால், அவர்களுள் தன்னை பார்க்கின்றான், அவர்களின் மூலமாக தன்னை அவன் விருத்தி செய்கின்றான். குடும்பத்தின் மூலமாகவும் அவனுடைய பிராணமயத்தினுடைய திருப்திகள், பிசிக்கல் பிளஷர்ஸ், அவனுடைய இமோஷனல் பிளஷர்ஸ், இதெல்லாம் அவனுக்கு குடும்பத்தின் மூலமாக கிடைக்கின்றது. அதே போல சமுதாயத்தின் மூலமாகவும் பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு இதே மகிழ்ச்சி தான் ஒரு விரிவடைந்த நிலையில் அவனுக்கு கிட்டுகின்றது. இதே மகிழ்ச்சி அல்டிமேட்டா அவனுக்கு சமுதாயத்தின் மூலமாகவும் அவன் தன்னுடைய அந்த பிராணமயத்தினுடைய திருப்தியைத்தான் பூர்த்தி செய்து கொள்கின்றான் ஒரு விரிவடைந்த நிலையில. அங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு வைடர் ஃபீல்டு, பல நண்பர்கள், சுற்றத்தார்கள் என்கின்ற ரீதியில அவனுக்கு ஒரு வைடர் ஃபீல்டுல அவனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது.
ஒரு குழுவாக சேர்ந்து செய்தல், அதன் மூலமாக கிட்டக்கூடிய மகிழ்ச்சி, கேளிக்கை இதெல்லாம் அவனுக்கு அந்த சமுதாயத்தின் மூலமாக கிட்டுகின்றது. அதேபோல நாடு அதனுடைய செயல்பாடுகள். அது வந்து அவனுக்கு வெகு தொலைவில் இருக்கின்றது. ஒரு தனிமனிதனை எடுத்துக்கொண்டால், நாடு என்பது மிகப்பெரிய ஒரு அளவு. அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து அவன் தொலைவில் இருக்கின்றான். நெருக்கமாக இல்ல. இப்ப குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கின்றான். அதனுடன் சற்று விரிவடைந்த நிலையில் சமுதாயத்துடன் நெருக்கமாக இருக்கின்றான். ஆனால் நாடு என்கின்ற ரீதியில பார்க்கும் பொழுது, ஒரு தொலைவில் இருந்துதான் அதனுடைய நடவடிக்கைகளில் அவன் பங்கு கொள்கின்றான். அங்கேயும் அவனுக்கு எது கிட்டுகின்றது என்றால், ஒரு லார்ஜர் சென்ஸ் ஆஃப் பவர் அண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறார். அங்கேயும் சக்தி கிட்டுகின்றது, அவனுடைய விரிவாக்கம் கிட்டுகின்றது. அது வந்து ஒரு அதிக விரிவடைந்த நிலையில அவனுக்கு கிட்டுகின்றது. ஆனா இந்த நாடினுடைய செயல்பாடுகள்ல அவனுக்கு வந்து ஒரு 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 சக்தி மிகுந்தவனாக இருந்தால், சக்தி என்றால் எல்லா வகையிலும் அவன் சக்தி பொருந்தியவனாக இருந்தால், அவனுக்கு புகழ் கிட்டுகின்றது. அனைவரும் அவனை போற்றுகின்றனர். அவனுக்கு ஒரு தலைமை கிட்டுகின்றது. அவ்வாறு இல்லாவிடலும் கூட, அவனுக்கு எட்டிய அளவில், ஒரு குறுகிய அளவில் ஏதோ ஒரு பொது நடவடிக்கைகளில் அவன் தன்னை பங்கு கொள்கின்றான். இவ்வாறு தான் ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், குடும்பம், சமுதாயம், நாடு என்கின்ற ரீதியில் அவனுடைய பங்கு இருக்கின்றது. எல்லாத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, எது மையமாக இருக்கின்றது என்றால், அவனுடைய பிராணமயத்தினுடைய அந்த ஒரு மகிழ்ச்சி, திருப்தி. இது மையமாக இருக்கின்றது. இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த தன்னை விட ஒரு விரிவடைந்த நிலையில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல அவனுடைய தொடர்பு, நாட்டினுடைய செயல்பாடுகள். இப்ப நாட்டினுடைய செயல்பாடுகள்னா ஒரு மனிதனுக்கு அதுல நேரடியான தொடர்பு இல்ல. இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். நம்ம நாட்டினுடைய ஒரு ஒரு புகழ் வந்ததுன்னா நம்ம எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றோம். கிரிக்கெட்ல வந்து இந்தியா வின் பண்ணுச்சு அப்படின்னா நேச்சுரலா வி ஆல்சோ பிகம் ஹாப்பி. இதுதான் பகவான் என்ன சொல்றார்? ஃபிக்ஷியஸ் இமேஜ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறார். அதுல எல்லாம் நமக்கு வந்து ஒரு ப்ரைடு இருக்கு. ஒரு சக்தி கிட்டுகின்றது. அந்த ஒரு கலெக்டிவ் ஆக்டிவிட்டில நமக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. அதுல வந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கிட்டுகின்றது. இதுல எல்லாத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா, எது வந்து பிரதானமாக வேலை செய்கின்றது என்றால், ஒரு மனிதனுடைய பிராணமயத்தினுடைய அந்த வைட்டல் இன்ஸ்டிங்க்ட் தான் வந்து பிரதானமாக வேலை செய்கின்றது அப்படிங்கிறார். 2 விஷயம் வந்து முக்கியம். 2 இயக்கங்கள் நடைபெறுகின்றன. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு தனிமனிதன் சமுதாயத்தில் வந்து செயல்படும் பொழுது, மற்ற மனிதர்களுடன் அவன் ஒரு ஒ ஒரு ஒரு போட்டி இடும் மனப்பான்மையில் தான் செயல்படுகின்றான். ஏன்னா, ஒரு ஒரு நெறைய பேர் இருக்கும் பொழுது, தன்னை அறியாமல் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு உள்ளுணர்வு இருக்கின்றது என்றால், மற்ற மனிதர்களுடன் ஒரு போட்டியிடும் மனப்பான்மை என்கின்றது பின்புலத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு சமுதாயத்தில் செயல்படும் பொழுது, அவன் இணைந்து செயல்பட வேண்டியிருக்கின்றது. ஒரு ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டியிருக்கின்றது. போட்டி என்கின்ற எண்ணமும் இருக்கின்றது. ஒத்துழைப்பு என்கின்ற ஒரு அம்சமும் இங்கு 2 விஷயங்களும் செயல்படுகின்றது. ஆனால் இறுதியில் வந்து எது வந்து மேலோங்கி செயல்படுகின்றது என்றால், இந்த காம்படிட்டிவ் சைட் ஆஃப் மூவ்மெண்ட். அந்த இயக்கத்தில வந்து ஒரு போட்டியிடும் மனப்பான்மை என்பதுதான் மேலோங்கி செயல்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். இந்த போட்டியிடும் மனப்பான்மை என்ன செய்கின்றது என்றால், அது வந்து ஒரு அதீதமாக செயல்படும் பொழுது, ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கின்றான்? தான் மற்றவர்களை விட ஒரு உயர்வான நிலைக்கு செல்ல வேண்டும்.
அந்த சமுதாயத்துல அவன் ஒரு உயர்வான நிலையை மற்றவர்கள் போற்றும் வகையில் எட்ட வேண்டும். மற்றவர்களை விஞ்சிய நிலையில் அவன் எட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றான். இதுல அவன் எல்லாரையும் டாமினேட் பண்றான். அவனுடைய குடும்பம், அவனுடைய சொசைட்டி, அவனுடைய நேஷன் எல்லாரையும் டாமினேட் பண்ணி தான் வந்து ஒரு பிரதானமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். சில சமயம் என்ன ஆயிடுங்கிறார் பகவான் எச்சரிக்கை கொடுக்கின்றார். இது ரொம்ப எக்ஸஸாக போகும்பொழுது இந்த விஷயங்கள், இந்த குடும்பம், இந்த சமுதாயம், இந்த நாடு என்பதெல்லாம் இவனுடைய அந்த தனிப்பட்ட நோக்கத்துடன் முரண்படும் பொழுது அது வந்து அவன் சமுதாயத்திற்கு எதிராகவே சில சமயம் திரும்பிவிடும் அபாயங்களும் இருக்கின்றன அப்படிங்கிறார். ஏன்னா அவன் தனிமைப்படுத்திக் கொள்கின்றான். சமுதாயம், குடும்பம், நாடு என்பதெல்லாம் அவனுடைய அந்த நோக்கத்துடன் முரண்படுகின்றன என்று நினைக்கின்றான். அவனுடைய ஆம்பிஷனுக்கு வந்து தடையாக இருக்கின்றது என்று நினைக்கின்றான். இதெல்லாம் ரொம்ப ரேர் அப்படிங்கிறார். நான் எல்லாரும் பண்றதில்ல, ரொம்ப ரேரா அது மாதிரி பண்றாங்க அப்படிங்கிறார். இதுல வந்து பகவான் என்ன கொண்டுகின்றார், மாடர்ன் லைஃப்ல வந்து எது வந்து மேலோங்கி காணப்படுகின்றது என்றால், மாடர்ன் லைஃப் வந்து எல்லோருமே வந்து ஒரு பொருளாதார ஒரு கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாகத்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் கருதப்படுகின்றார்கள். எல்லோருமே வந்து ஒரு ஒட்டுமொத்த பொருளாதாரம் அமைப்பு என்கின்ற ஒரு இயந்திரத்துல அதில் செயல்படும் ஒரு பாகமாகத்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் கருதப்படுகின்றான். ஏன்னா சொசைட்டி வந்து அப்படி ஆயிடுது அப்படிங்கிறார். எல்லாமே எக்கனாமிக் மோட்டிவ் ஆன பிறகு ஒரு தனி மனிதன் என்பவன் வந்து அந்த சமுதாயத்தினுடைய பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கு கொள்ளும் ஒரு அங்கமாகத்தான் கருதப்படுகின்றானே ஒழிய, அவனுக்கென்றே ஒரு தனியான ஒரு 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 தனிமை என்பது கிட்டுவதில்லை என்று கூறுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே தனிமை என்பதை இந்த சமுதாயம் வழங்குவது இல்லை அப்படிங்கிறார். மாடர்ன் லைஃப் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். பகவான் எழுதினது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தும். இந்த கலெக்டிவிஸ்ட் டெண்டன்சின்னு சொல்றார் பகவான். இதுதான் வந்து 2வது இன்ஸ்டிங்க்டாக இருக்கு. 2வது உந்து சக்தியாக மனிதனுள் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஒன்று அவனுடைய தனிப்பட்ட பிராணமயத்தினுடைய உந்துதல். 2வது இந்த கலெக்டிவிஸ்ட் டெண்டன்சி. ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செயல்படுதல் என்பது 2வது செகண்ட் இன்ஸ்டிங்க்ட். நடைமுறை மனிதனுடைய 2வது இன்ஸ்டிங்க்டாக செயல்படுகின்றது குறிப்பிடுகின்றார். அது முதல்ல எப்படின்னா, இந்த கலெக்டிவ் விஸ்ட் டெண்டன்சி அப்படின்பது எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், முதல்ல குடும்பம். இந்த குடும்பம் என்பது ஒரு கலெக்டிவ் யூனிட்டாக இருக்கின்றது. அதுல ஒரு தனி மனிதன் என்பவன் தன்னை குடும்பத்தினுடைய நலன் பொருட்டு தன்னுடைய நலனை அவன் அதனுடைய நலன் பொருட்டு அவன் தியாகம் செய்கின்றான். குடும்பத்தினுடைய நலனுக்காக அவன் பாடுபடுகின்றான். இது குடும்பம் என்கின்ற நிலையில செயல்படுகின்றது. இந்த குடும்பம் என்கின்ற நிலையில செயல்படும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய பெருமை, பாரம்பரியம் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறார். இப்ப இந்த அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. அந்த குலப்பெருமை இருக்கின்றது, குல தர்மம் இருக்கின்றது. இதை ஒரு தனிமனிதன் காப்பாற்ற வேண்டும். அந்த குலத்தினுடைய மரபு என்னவோ அதை அவன் வழுவாமல் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ரீதியில் இந்திய சமுதாயத்தில் இது வந்து இந்த மரபு வேரூன்றி இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் என்பது இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கூட்டு குடும்பம் என்பது இந்தியாவில் வந்து வலுவாக செயல்படுகின்றது. அது எப்படின்னு எதற்காக அது எதன் பொருட்டு அவ்வாறு அமைந்துள்ளது என்றால், அது வந்து ஒரு பொருளாதார கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஸ்ட்ராங் எக்கனாமிக் பேஸ் ஆஃப் மீடியவல் ஹிந்துவிசம் அப்படிங்கிறார். அது வந்து எல்லா நிலைகளிலும் பார்க்கலாம். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கிராமத்தில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு விவசாயம் செய்வார்கள். எல்லோரும் சேர்ந்து அந்த நிலத்துல உழைப்பார்கள். வியாபாரிகளாக இருந்தால் அந்த கூட்டு குடும்பமா இருக்கும். அந்த வியாபாரம் அது வந்து குடும்பத்திற்கென்றே ஒரு பாரம்பரியமான வியாபாரம் இருக்கும். அதுல அவங்க தலைமுறையாக பங்கேற்பார்கள். இந்த மரபை நம்ம இன்னும் பார்க்குறோம். இன்னும் வந்து நம்ம வந்து இந்த ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருந்து எல்லா நாடுகளிலும் நம்ம தமிழ்நாடு மாத்திரம் இல்ல, நாடு ஃபுல்லா இருக்கிறாங்க அவங்க.
அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி சிஸ்டம் அப்படிங்கிறது என்கின்ற ரீதியில் தான் அவர்களுடைய தொழிலே நடைபெறுகின்றது. பெரிய பெரிய தொழில்களை அவர்கள் ஒரு குடும்பத்தினுடைய பெயரில் செய்வதை இன்னும் பார்க்கிறோம். இதுதான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் ஹஸ் டேக்கன் இட்ஸ் grossest வைஷ்யா ஃபார்ம் அப்படிங்கிறார். அந்த மனிதன் வந்து அந்த அந்த ஒரு குடும்பத்துல பொறந்துட்டான் அப்படின்னா, அந்த ட்ரேட தான் அவன் பண்ணியே ஆவணும். அதிலே இருக்கலாம். அவன் திருமணம் செய்து கொள்ளலாம், குடும்பத்த விருத்தி செய்து கொள்ளலாம். ஆ ஆனா இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியமான தொழில் என்ன இருக்கின்றதோ, அதில் தான் அவன் ஈடுபட்டு செல்வத்தை ஈட்ட வேண்டும். இதிலேயே அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கழிந்து விடுகின்றது அப்படிங்கிறார். இதை அவன் கடமையாக செய்ய வேண்டும் என்கின்ற ரீதியில் அவன் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். என்ன நடைபெறுகின்றது என்றால், இதுல சில தார்மீக நெறிகள், மதம் சார்புடைய கொள்கைகள் எல்லாமே வந்து அதற்கான இடம் வந்து ஒதுக்கப்படுகின்றன. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பம் என்பது எவ்வாறு கருதப்படுகின்றது என்றால், ஒரு பிராணமயம் சார்ந்த பிராணமயத்தினுடைய திருப்தியை நிறைவு செய்கின்ற, பொருளாதாரத்தை பொருளீட்டுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் குடும்பம் என்பதும் கருதப்படுகின்றது. அதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தனிமனிதனுடைய பிராணமயத்தினுடைய ஈகோ என்பதற்கு பதிலாக, அதைவிட ஒரு உயர்வான வைட்டல் ஈகோ இங்கு செயல்படுகின்றது. ஒரு குடும்பம் என்கின்ற ரீதியில் செயல்படும் பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லார்ஜர் வைட்டல் ஈகோ. அது வந்து அந்த தனிமனிதனே அந்த ஒட்டுமொத்த ஒரு அமைப்பிற்குள் தன்னை அதற்குள் அடக்கி விடுகின்றது. குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டால் பகவான் என்ன கூறுகின்றார்? அதுவும் என்ன செய்கின்றது? அதை வந்து ஒரு தனிமனிதன் குடும்பத்தின் மூலமாக ஒரு தன்னை வந்து தன்னுடைய பிராணமயத்தின் திருப்தியை நாடுகின்றான். அதேபோல குடும்பமும் எடுத்துக்கொண்டால், அது வந்து இந்த சமுதாயத்தை வந்து தன்னுடைய ஒரு ஈர்ப்பிற்காக பயன்படுத்திக் கொள்கின்றது. தன்னுடைய ஒரு பிராணமயத்தினுடைய திருப்திக்காகவும், நன்மைக்காகவும், அதன் மூலமாக ஒரு சக்தியையும், மகிழ்ச்சியையும் பெறுவதற்காக குடும்பம் என்ன செய்கின்றது? இந்த சமுதாயத்தை பயன்படுத்திக் கொள்கின்றது. இவ்வாறு தான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? தனிமனிதன், குடும்பம், சமுதாயம் இவையெல்லாம் செயல்படுகின்றன அப்படிங்கிறார். இப்ப அடுத்தது வந்து paragraph 8 part 2. அதுக்கு நம்ம உள்ள போகலாம். The Human Cycle, Chapter 16. The Suprarational Ultimate of Life. The remaining part of paragraph 8. But this life unit also, this multiple ego can be induced by the cooperative instinct in life to subordinate its egoism to the claims of the society, untrained even to sacrifice itself at need on the communal altar. For the society is only a still larger, vital, competitive and cooperative ego that takes up both the individual and the family into a more complex organism and uses them for the collective satisfaction of its vital needs, claims, interests, aggrandizement, well-being, enjoyment. The individual and family consent to this exploitation for the same reason that induced the individual to take on himself the yoke of the family, because they find their account in this wider vital life and have the instinct in it of their own larger growth, security, and satisfaction. The society, still more than the family, is essentially economic in its aims and its very nature. That accounts for the predominantly economic and materialistic character of the modern ideas of socialism. For these ideas are the full rationalistic flowering of this instinct of collective life. But since the society is
one competitive unit among many of its kind. And since its first relations with the others are always potentially hostile, even at the best competitive and not cooperative, and have to be organized in that view, a political character is necessarily added to the social life, even predominates for a time over the economic, and we have the nation or state. If we give their due value to these fundamental characteristics and motives of collective existence, it will seem natural enough that the development of the collective and cooperative idea of society should have culminated in a huge, often a monstrous overgrowth of the vitalistic, economic, and political ideal of life. Ideal of life, society, and civilization. Salient points. This multiple ego, the family unit, can be made to subordinate its egoism to the interests of the society by the cooperative instinct and can be trained even to sacrifice itself. The society is only a still larger vital competitive and cooperative ego that takes up both the individual and the family for the collective satisfaction of its vital needs, well-being, enjoyment. The individual and family consent to this exploitation because they find their account of their own larger growth, security, and satisfaction in this wider vital life. The society is essentially economic in its aims and in its very nature still more than the family. This accounts for the predominantly economic and materialistic character of modern ideas of socialism born out of the instinct of collective life. The society is one competitive unit among many of its kind, and its first relations with the others are always at the best competitive and not cooperative. Therefore, to organize it in that view, a political character is necessarily added to the social life. It even predominates for a time over the economic, and we have the nation or state. Based on these fundamental characteristics and motives of collective existence, it seems natural that the collective and cooperative idea of society should develop into a monstrous overgrowth of the vitalistic, economic, and political ideal of life, society, and civilization. அதாவது பகவான் வந்து ரொம்ப அழகாக சித்தரிக்கின்றார். எப்படி வந்து ஒரு தனிமனிதன் செயல்படுகின்றான், அவனை சுற்றி எப்படி ஒரு குடும்பம் என்கின்ற அமைப்பு செயல்படுகின்றது, அந்த குடும்பம் எப்படி வந்து சமுதாயம் என்கின்ற ஒரு அமைப்புல ஒரு அங்கமாக செயல்படுகின்றது, ஒரு சமுதாயத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது, அந்த நோக்கம் வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பாக மாறுகின்றது. இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு தனி மனிதன் வந்து ஆரம்ப காலத்துல காட்டுல இருக்கிறான்னு படிக்கிறோம், ஆதிவாசியா இருக்கிறான். அப்புறம் குடும்பம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் உருவாகுது. அப்புறம் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது உருவாகுது, நாடு அப்படிங்கிறது உருவாகுது, அதுல பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் உருவாகுகின்றது. இதுக்கெல்லாம் பின்னாடி எந்த மோட்டிவ் வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பகவான் வந்து ரொம்ப அழகாக இங்க சித்தரிக்கின்றார். நம்ம வந்து இருக்கிறோம், அதனால நம்ம இதை பத்திலாம் யோசிக்கிறது இல்லை. நம்ம ஆல்ரெடி ஒரு செட்டப்ல இருக்கிறதுனால
இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறது இல்லை. ஆனால் பகவான் வந்து ரொம்ப அழகாக சித்தரிக்கின்றார் இதை பற்றி. குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு, குடும்பம் என்கின்ற அமைப்பு, இந்த குடும்பம் என்கின்ற அமைப்புல வந்து என்ன எவ்வாறு செயல்படுகின்றது? ஒரு தனி மனிதன் என்கின்ற அமைப்புல அவனுடைய தனிப்பட்ட ஈகோ அது செயல்படுகின்றது. குடும்பம் என்கின்ற அமைப்புல அனைவருடைய ஈகோவும் செயல்படுகின்றது. மல்டிபிள் ஈகோ அதெல்லாம் சேர்ந்த ஒரு யூனிட் தான் குடும்பம் அப்படிங்கிறது. வாழ்க்கையில எந்த ஒரு உள்ளுணர்வு வந்து அடித்தளமாக செயல்படுகின்றது என்றால் அந்த கூட்டு முயற்சி. இந்த கூட்டு முயற்சிங்கிற ஒரு அம்சம் என்கின்ற உள்ளுணர்வு பார்த்தோம் அப்படின்னா அந்த உந்துதல் அந்த இன்ஸ்டிங்க்ட் தான் வந்து நம்ம பார்க்குறோம். பறவைகள்கிட்ட அந்த கூட்டு இது இருக்குது, எல்லா விலங்குகள்கிட்ட பார்க்குறோம், எல்லா இனங்கள்லையும் அந்த கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது வாழ்வு என்கின்ற அம்சத்தில் மையமாக இருக்கிறது அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றார்? அது வந்து அது வாழ்வு அப்படிங்கிறது என்கின்ற ஒரு செயல்பாட்டில், ஒரு இயக்கத்தில் அந்த கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிங்க்ட் என்பது மையமாக இருப்பது அப்படிங்கிறார். அது மனிதன்கிட்டையும் இருக்குது, கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதன் காரணமாகத்தான் அந்த குடும்பம் என்கின்றது அமைக்கப்படுகின்றது. குடும்பம், சொசைட்டி, நாடு என்கின்ற ரீதியில் எல்லாருமே செயல்படுகின்றோம். அதுல மனிதன் குடும்பம் என்கின்ற அமைப்புல ஒரு ஒட்டுமொத்த அமைப்பாக செயல்பட்டாலும் அவன் வந்து அதற்கென்றே ஒரு ஒட்டுமொத்த ஈகோ இருந்தாலும் சமுதாயத்தினுடைய ஒரு தேவைகள் கருதி அவன் அதையும் என்ன செய்கின்றான்? அதற்கு அடிபணிந்து செயல்படுகின்றான். சமுதாயத்திற்கு அடிபணிந்து ஒரு குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடும் நடைபெறுகின்றது. ஈவன் அந்த சமுதாயத்தினுடைய நலன் கருதி ஒரு குடும்பம் தன்னுடைய ஒட்டுமொத்த நலனையும் இழப்பதற்கும் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றது. நம்ம பார்க்குறோம் இல்லையா? நம்ம ஒரு குடும்பமே, சில குடும்பத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு அவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு நோக்கம் கருதி தன்னுடைய குடும்ப நலனையே அவர்கள் வந்து தியாகம் செய்தவர்களை நம்ம நிறைய பார்க்குறோம். எல்லா நாடுகளிலும் நடக்கின்றது இது. நாட்டினுடைய நலன் கருதி குடும்பத்தினுடைய நலனை வந்து தியாகம் செய்பவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. எல்லா நாடுகளிலும் இருந்திருக்கிறாங்க. நம்ம நிறைய இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சொசைட்டி, சமுதாயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எப்படி தனி மனிதன் கிட்ட வந்து அந்த காம்படிட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறது பிரதானமாக இருக்கின்றதோ, சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பிலையும் எது வந்து பிரதானமாக இருக்கு அப்படின்னா அந்த காம்படிட்டிவ் நேச்சர். அதுல என்ன பகவான் என்ன கூறுகின்றார்? காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஈகோ அப்படிங்கிறார். சொசைட்டில எது வந்து இப்ப அங்கம் வகிக்கின்றது, எந்த அம்சம் வந்து பிரதானமாக இருக்கின்றது அப்படின்னா, ஒன்று காம்படிட்டிவ், இரண்டாவது கோஆபரேட்டிவ் ஈகோ அப்படிங்கிறார். காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஈகோ. இது எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சமுதாயம் இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? மற்றொரு சமுதாயத்தை விட நன்றாக நம்ம சமுதாயம் வரணும் அப்படின்னு நினைக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு காம்படிட்டிவ் நேச்சர் வந்துடுது. அதே சமயம் மற்ற சமுதாயத்தில் உன்னுடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவைப்படுகின்றது. ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் சமுதாய ரீதியிலும் தேவைப்படுகின்றது. காம்படிட்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஈகோ. இது வந்து தனி மனிதனையும் தன் வசம் இந்த ஒரு இயக்கம், இந்த இயக்கம் வந்து தனி மனிதனையும் தனக்குள் அடக்கிக் கொள்கின்றது. அவனுடைய குடும்பத்தையும் தனக்குள் அடக்கிக் கொள்கின்றது. அடக்கி கொண்டு என்ன செய்கின்றது? அந்த ஒட்டுமொத்த அமைப்பு அதனுடைய தேவைகள், அதனுடைய கோரிக்கைகள், அதனுடைய நலன்கள், அது எவ்வாறு தன்னை விரிவுபடுத்திக் கொள்வது, அதனுடைய மகிழ்ச்சி என்கின்ற ரீதியில் செயல்படுகின்றது.
இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமுதாயம் வந்து ஒரு ஒரு சமுதாயம், ஒரு சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த சொசைட்டில வந்து தனிமனிதன் வந்து தன்னுடைய பங்கை வந்து கட்டாயமாக அளிக்கணும். தனிமனிதனாக இருக்கட்டும், அந்த குடும்பமாக இருக்கட்டும், அதனுடைய பங்கை வந்து கட்டாயமாக அளிக்கணும். எதுக்காக அப்படின்னா, அதன் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த சமுதாயம், ஒட்டுமொத்த சமுதாயமும் வந்து தன்னுடைய தன்னை திருப்தி செய்து கொள்கின்றது. தன்னுடைய நலனை வந்து பூர்த்தி செய்து கொள்கின்றது. இப்ப நம்ப நம்ப ஈவன் ஒரு நம்மையே எடுத்துக்கொண்டாலும், நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில அந்த சமுதாயத்தினுடைய நலனில் பங்கு கொள்கின்றோம். நம்ம தனியே இருக்க முடியாது. நம்ப என்னுடைய நலன் தான் முக்கியம். நான் வந்து என்னுடைய இஷ்டப்படி செய்வேன். நம்மளால செய்ய முடியுமா? எல்லாம் ஒரு விதிமுறைகள் இருக்கு. அதுக்கு அனுசரிச்சு தான் நம்ம எல்லோருமே செயல்படுகின்றோம். நம்முடைய பங்கை நாம அளிக்கின்றோம். நம்முடைய பங்கை அளித்து அந்த சமுதாயத்தினுடைய நன்மை, அதனுடைய மகிழ்ச்சி, அதற்காக நம்ம எல்லோருமே செயல்படுகின்றோம். இதுல தனி மனிதனும் சரி, குடும்பமும் சரி, இவ்வித ஒரு இதை பகவான் ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்றார். கன்சென்ட் டு திஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவரை மற்றொருவர் பயன்படுத்திக் கொள்வது. அதுதான் அர்த்தம். இன்னும் அதுக்கு வந்து மனம் உவந்தே அவர்கள் இணங்குகின்றார்கள் அப்படிங்கிறார். கன்சென்ட் டு திஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன். தனி மனிதனும் சரி, குடும்பமும் சரி, கன்சென்ட் டு திஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் த சேம் ரீசன். எப்படி வந்து ஒரு தனி மனிதன் குடும்பத்தினுடைய நலனிற்காக தன்னுடைய நலனை அவன் தியாகம் செய்கின்றானோ, அதே போல சமுதாயத்தினுடைய நலனிற்காக அந்த குடும்பம் என்ன செய்கின்றது? தன்னுடைய நலனை அது தியாகம் செய்கின்றது. எதனால காரணம் அப்படின்னா, அந்த சமுதாயத்தின் நலன் வந்து அதனுடைய நலன், அதனுடைய மகிழ்ச்சியின் மூலம் தனிமனிதனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தங்களுடைய நலனை வந்து அதில் வந்து பூர்த்தி செய்து கொள்கின்றன. தங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, ஒரு வளர்ச்சி, திருப்தி, அதை சமுதாயத்தினுடைய நலனின் மூலம் திருப்தி செய்து கொள்கின்றன. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சமுதாயத்துல இருக்கிறோம். அந்த சமுதாயத்துல எப்ப பார்த்தாலுமே வந்து ஒரு ஒழுங்கற்ற நிலை, ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு கலவரம் அப்படின்னு இருந்ததுன்னா நம்மால மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. நம்ம சுற்றியுள்ள சமுதாயத்துல ஒரு அமைதி, மகிழ்ச்சி, ஒரு எல்லோருக்கும் பாதுகாப்பு இருந்தாதான் நம்மளுடைய குடும்பம் தனிமனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது இல்லை அப்படின்னா இருக்க முடியாது. அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனி மனிதனாவும் சரி, ஒரு குடும்பமும் சரி, இந்த சமுதாயத்தினுடைய நலனின் மூலம் தங்களுடைய பாதுகாப்பையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்து கொள்கின்றன அப்படிங்கிறார். சொசைட்டின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், அதனுடைய நோக்கங்கள் வந்து அடிப்படையில வந்து எதன் அடிப்படையில் அமைகின்றன என்றால், பொருளாதார ரீதியாகத்தான் அதனுடைய நோக்கங்கள் அமைகின்றன அப்படிங்கிறார். இப்போ சொசைட்டில வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முனிசிபாலிட்டி அப்படின்னு இருக்குன்னா, முனிசிபாலிட்டியில வந்து அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு இதுலயும் நம்ம வந்து வீட்லயும் டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அதை வைத்துக்கொண்டு நம்மளுடைய வசதிகளை செய்து தருகின்றார்கள். ஒரு நாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த நாட்டுல வந்து பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய பங்கை யாருமே சும்மா இருக்க முடியாது. இங்க எல்லோருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில எல்லோருமே பங்கேற்கணும். அதன் மூலமாக நம்முடைய பொருளாதார வளர்ச்சியையும் நாம் உறுதி செய்து கொள்கின்றோம். அதனால ஒரு குடும்பம், தனிமனிதன் என்கின்ற அமைப்பிற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் என்கின்ற அமைப்பினுடைய நோக்கம் வந்து அடிப்படையில் எவ்வாறு இருக்கின்றது என்றால், பொருளாதாரத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுதல் என்கின்ற அடிப்படையில் தான் அது இருக்கின்றது அப்படிங்கிறார். இதுதான் வந்து தற்காலத்தில் அந்த சோசியலிச சமுதாயத்தின் கட்டமைப்புக்கு ஒரு அடித்தளமாக அமைகின்றது அப்படிங்கிறார்.
இந்த சமுதாயத்தினுடைய பிரதானமான நோக்கம் பொருளாதார நோக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் தற்காலத்திய சோசியலிசத்திற்கு ஒரு அடிப்படை நோக்கமாக அமைகின்றது அப்படிங்கிறார். தட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் த predominantly economic and materialistic character of modern ideas of socialism. மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அதாவது சோஷியலிஸ்டிக் பாலிசிஸ் தான், வெல்ஃபேர் சொசைட்டியாக தான் எல்லாருமே செயல்படுகின்றோம். மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் அப்படிதான். சோசியலிசம் இங்கே பகவான் சொல்றது வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் மாத்திரம் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து அனைவருடைய நலனுடைய கருதி தான் அந்த சமுதாயம் செயல்படுகின்றது. ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய நலன் எல்லாருக்கும் அந்த பலன் போய் கிட்டணும் அப்படிங்கிற ரீதியில் தான் செயல்படுகின்றது. இங்கே பகவான் என்ன சொல்கின்றார், இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய நலன் என்பது எதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்றால், அடிப்படையில் வந்து மனிதனுக்கு வந்து அந்த கலெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் கலெக்டிவ் லைஃப் அப்படிங்கிறது தான் மனிதன் கிட்ட இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் தான் மனிதன் குடும்பம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை அமைத்துக் கொள்கின்றான். அந்த இன்ஸ்டிங்க்டினுடைய வெளிப்பாடு தான் இந்த சமுதாயத்தின் நலன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சமுதாயம் அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதன் வந்து மற்ற மனிதனுடன் வந்து ஆரம்பத்தில் அவனுக்கு வந்து ஒரு போட்டியாகத்தான் கருதுகின்றான். அது என்ன, இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ரீதியில பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இருப்பை வந்து உறுதி செய்து கொள்ள வேண்டி இருக்கு. அதனால பேசிக்கா இன்ஸ்டிங்டிவா என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மனிதனுக்கும் மற்ற மனிதனுக்கும் இடையில என்ன இருக்கு அப்படின்னா, அந்த காம்படிட்டிவ் நேச்சர் தான் அடிப்படையில இருக்கு. அதே போலதான் சமுதாயமும் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஒரு சமுதாயம் மற்ற சமுதாயத்தை விட முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற ரீதியில் தானே செயல்படுகின்றது. இப்ப நாடுகளும் அப்படித்தான் செயல்படுகின்றது. ஸோ சொசைட்டி வந்து இட் இஸ் ஒன் காம்படிட்டிவ் யூனிட். அதே போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்ல சமுதாயம் என்பதும் இட் இஸ் ஒன் காம்படிட்டிவ் யூனிட் அப்படிங்கிறார். அதனால்தான் வந்து ஒரு சமுதாயம் தனக்கு அந்நியமான சமுதாயத்தை வந்து அது எவ்வாறு பார்க்கின்றது என்றால், தனக்கு போட்டியாக பார்க்கின்றது. போட்டியாக பார்க்கும் பொழுது போட்டியாக பார்ப்பது மாத்திரமல்ல, தனக்கு எதிரியாகவும் பார்க்கின்றது. இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு மாநிலம் இருக்கின்றது, இன்னொரு மாநிலம் இருக்கின்றது. ரெண்டுக்கும் ஒரு மாநிலம் தண்ணீர் தரமாட்டேன் அப்படிங்குது. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட மாநிலம் இன்னொரு மாநிலத்தை வந்து எப்படி பார்க்குறோம், நம்ம ஒரு நமக்கு எதிராக செயல்படும் ஒரு மாநிலமாக பார்க்குறோம் இல்லையா. அதுதான் சொல்றார் பகவான். ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பொட்டன்ஷியலி ஹாஸ்டைல் அப்படிங்கிற. அப்படியே இருந்தாலும் ஒரு போட்டியோடு தான் செயல்படுமே ஒழிய கோஆபரேட்டிவா செயல்படுவது இல்லை அப்படிங்கிறார். இதன் அடிப்படையில் தான் வந்து அரசியல் பொலிட்டிக்கல் கேரக்டர், ஒரு அரசியல் சார்ந்த அம்சம் என்பது எவ்வாறு அமைகின்றது என்றால், இந்த போட்டி மனப்பான்மை, ஒன்றை மற்றொன்று போட்டியாக கருதுதல், ஒன்றை விட மற்றொன்று உயர்வாக செயல்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் உருவாகியதுதான் இந்த அரசியல் என்கின்ற ஒரு அம்சம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த போட்டி, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த போட்டி உணர்வு என்பது அது வந்து இட் அசியூம்ஸ் அ பொலிட்டிக்கல் கேரக்டர் அப்படிங்கிறார். பொலிட்டிக்கல் கேரக்டர் தான் வந்து இந்த சமுதாய வாழ்வுல வந்து அதுல வந்து சேர்க்கப்படுகின்றது. இந்த பொலிட்டிக்கல் கேரக்டர் என்பது சமுதாய வாழ்வுல சேர்க்கப்படுகின்றது. அப்படித்தானே ஆயிடுது இல்லையா. ஒவ்வொரு நாடுகளும் வந்து அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். இந்த ஒவ்வொரு நாட்டினுடைய தலைவரும் என்ன செய்கின்றான், மற்ற நாடை வந்து அவன் வந்து ஆக்கிரமிக்கணும், அதன் மீது தன்னுடைய நாட்டினுடைய நலன் தான் முக்கியம். மற்ற நாட்டினுடைய நலன் வந்து பாதிக்கப்பட்டாலும் தன்னுடைய நாட்டினுடைய நலன் தான் முக்கியம் என்கின்ற ரீதியில் தானே செயல்படுகின்றான். அதனால்தான் சொல்றாரு இங்க பகவான்,
இந்த காம்படிட்டிவ் இந்த கலெக்டிவ் லைஃப்ல காம்படிட்டிவ் நேச்சர் அப்படிங்கிறது சொசைட்டில இருக்கிறது, இட் அசியூம்ஸ் அ பொலிட்டிக்கல் கேரக்டர் அப்படிங்கிறார். இந்த பொலிட்டிக்கல் கேரக்டர் வந்து சில சமயம் வந்து பொருளாதார வளர்ச்சியை விட வளர்ச்சி பொருளாதார நோக்கத்தை வந்து பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த 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 பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் தான் வந்து மேலோங்கி செயல்படும் அப்படிங்கிறார். அப்படித்தானே பார்க்குறோம். ஒரு ஒரு நாட்டினுடைய தலைவர் இருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருந்தால் என்ன செய்வார்? அவர் தன்னுடைய நாட்டிற்கு வந்து பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்தாலும் பரவாயில்ல, மற்ற நாடுகளின் மீது நான் வந்து ஆளுமை புரிவேன் என்கின்ற ரீதியில் தானே நாட்டினுடைய தலைவர்கள்லாம் செயல்படுகின்றார்கள். தற்பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா சில நாடுகளுடைய நாட்டினுடைய தலைவர்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் ஒரு தேசம், ஒரு நாடு என்பதெல்லாம் அமைகின்றது. நம்ம பார்த்துருக்கோம் எப்படி வந்து அந்த காலனைசேஷன், ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு ஆதிக்கம் செலுத்துதல் என்பது இந்த ரீதியில் தான் நடைபெற்றது. ஒரு நாடு இன்னொரு நாட்டிற்கு சென்று குடிபெயர்ந்து அந்த நாட்டு மக்களை வந்து அடிமைப்படுத்துவது என்கின்ற செயல்பாடு இதன் அடிப்படையில் தான் செயல்பட்டது. ஆரம்பத்தில் எக்கனாமிக்காக தான் வந்து நடைபெறுகின்றது. அப்புறம் அது இட் டேக்ஸ் அ பொலிட்டிக்கல் கலர். இந்த ரீதியில பார்த்தோம் அப்படின்னா இதே ஒரு ரீதியில வந்து ஒரு சமுதாயம் செயல்படும் பொழுது இறுதியில எவ்வாறு இந்த சமுதாயம் வந்து உருமாறுகின்றது அப்படின்னா, பகவான் வந்து கடைசியா வந்து என்ன சொல்கின்றார்? இட் வில் சீம் நேச்சுரல் இனஃப் தட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கலெக்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஐடியா ஆஃப் த சொசைட்டி. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா கலெக்டிவ் அண்ட் கோஆபரேட்டிவ் ஐடியா சமுதாயத்தில் இந்த எண்ணத்தில் தான் சமுதாயம் செயல்படுகின்றது. இது போக போக எப்படி மாறுகின்றது என்றால், should have culminated in a huge, often a monstrous overgrowth of the vitalistic, economic and political ideal of life. எது வந்து லட்சியங்களாக இடம்பெறுகின்றன? எல்லாமே வந்து ஒரு பிராணமயத்தை சார்ந்த ஒரு லட்சியங்கள், பொருளாதாரத்தை சார்ந்த லட்சியங்கள், அரசியல் சார்ந்த லட்சியங்கள் தான் வந்து ஒரு அளவுக்கு மீறிய ஒரு வளர்ச்சியில் இந்த லட்சியங்கள் தான் வந்து இடம்பெறுகின்றன அப்படிங்கிறார். சமுதாயத்திலும் சரி, மனிதனுடைய நாகரிகத்திலும் இப்படிதான் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இதா இப்போ ஒரு ட்ரெண்டா மாறிவிடுது. நாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக நன்றாக வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடைபெறுகின்றது? தங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில நடந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு மற்ற நாடுகளின் மீது அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அப்படித்தானே நடைபெறுகின்ற நம்ம கண்ணால பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கிறோம். இது நாடுகள்ல வந்து ஒரு ஆரம்பத்துல வந்து எல்லாரும் ஒத்துழைக்கணும், எல்லாரும் வந்து அனைவருடைய நலனுக்காக செயல்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தோன்றிய இயக்கம் நாளடைவில் எவ்வாறு மாறுகின்றது என்றால், எல்லாமே வந்து அந்த நாட்டினுடைய திருப்தி, அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அந்த நாட்டினுடைய ஒரு அரசியல் நோக்கங்கள், இதை தான் நிறைவேற்றணும். இப்படித்தான் சமுதாயத்துல மாற்றங்கள் வந்து சமுதாய ரீதியாக நடைபெறும் விஷயங்கள்லாம் வந்து நாடு என்கின்ற ரீதியில ஒட்டுமொத்த அளவுல வந்து ஒரு பெரிய தோற்றமாக அமைப்பாக மாறிவிடுகின்றது அப்படிங்கிறார். Paragraph 9. What account are the higher parts of man's being, those finer powers in him that more openly tend to the growth of his divine nature, to make with this vital instinct or with its gigantic modern developments? Obviously, their first impulse must be to take hold of them and dominate and transform all this crude life into their own image. But when they discover that here is a power apart, as persistent as themselves, that it seeks a satisfaction per se, and accepts their impress to a certain extent, but not altogether,
and, as it were, unwillingly, partially, unsatisfactorily, what then? We often find that ethics and religion, especially when they find themselves in a constant conflict with the vital instincts, the dynamic life power in man, proceed to an attitude of almost complete hostility and seek to damn them in idea and repress them in fact. Thank you, sir. Salient points. How do the higher parts of man's being that more openly tend to the growth of his divine nature relate themselves to this vital instinct or with these gigantic modern developments? Their first impulse must be to take hold of them and transform all this crude life into their own image. But they discover here that here is a power apart which is persistent, seeking a satisfaction in itself. It accepts that pressure to a certain extent, but not altogether. It seems to accept only unwillingly, partially, unsatisfactorily. We often find that ethics and religion find themselves in a constant conflict with their vital instincts and take an attitude of almost complete hostility and seek to damn them in idea and repress them in fact. நம்ம பார்த்தோம் எப்படி ஒரு தனி மனிதன் அந்த வளர்ச்சியை பகவான் ரொம்ப அழகாக சித்தரிக்கிறத பார்த்தோம். தனி மனிதன், சமுதாயம், தனி மனிதன், ஃபேமிலி, சமுதாயம், நாடு. ஆரம்பத்தில் வந்து கோஆப்ரேட்டிவ் கலெக்டிவ் இன்ஸ்டிங்க்ட் தான் இருக்கு. அப்புறம் வந்து அது காம்படேட்டிவாக மாறுது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதன் தன்னுடைய நலனை வந்து குடும்பத்தினுடைய நலனுக்காக கீழ்ப்பணிந்து செயல்படுகின்றான். குடும்பம் வந்து சமுதாயத்தினுடைய நலன். அப்புறம் சமுதாயம் என்பது நாடு ஒரு அப்படிங்கிற ஒரு ரீதியில செயல்படுகின்றது. அங்க வந்து பொருளாதார நோக்கங்கள் தான் வந்து பிரதானமாக இருந்தாலும் இறுதியில் வந்து அரசியல் கேரக்டர், ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டர் வந்து அங்க வந்து இடம் பெறுகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது? அது வந்து ஒரு பெரிய ஒரு ராட்சச ஒரு அமைப்பாக மாறிவிடுகின்றது. இறுதியில் எது அப்ப எப்படி மாறுது? ஒரு ராட்சச அமைப்பாக ஒரு நாடு என்பது, ஒரு சமுதாயம் என்பது ராட்சச அமைப்பு. அந்த அமைப்புல எந்த நோக்கம்? பிராணமயத்தினுடைய நோக்கம், பொருளாதார நோக்கம், அரசியல் நோக்கம், இப்படிதான் மாறிவிடுகின்றது. இறுதியில இப்படிதான் முடிஞ்சு போகுது. இதுல அதே சமயம் இன்னும் மனிதனிடம் உயர்வான பாகங்களும் இருக்கின்றது. இதெல்லாம் நடக்குது, ஒரு பக்கம் நடக்குது. மற்றொரு பக்கம் மனிதனிடம் வந்து அந்த உயர்வான பாகங்கள் இதெல்லாம் வந்து வைட்டலினுடைய எக்ஸ்பேன்ஷனா இதெல்லாம் பார்க்கிறோம். மனிதன் கிட்ட நம்ம ஏற்கனவே மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த இறையம்சங்கள், அதாவது உயர்வான இறையம்சங்களை நாடும் மனிதனுடைய ஜீவனுடைய பாகங்கள், உயர் பாகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த மனிதனுடைய அந்த உயர் பாகங்கள் இந்த விஷயங்களுடன் தன்னை எவ்வாறு சம்பந்தப்படுத்திக் கொள்கின்றது? இந்த மனிதனுடைய உயர்வான மனிதனுடைய ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் வந்து எவ்வாறு தன்னை இத்தகைய விஷயங்களுடன் பொருத்தி கொள்கின்றது? ஒரு பக்கம் பார்க்குறோம் அந்த வைட்டல் இன்ஸ்டிங்க்ட் பார்க்குறோம். அப்புறம் ஜைகான்டிக் மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸ், மாடர்ன் வேர்ல்டு வந்து அவ்வளோ டெவலப்மெண்ட்டை பார்க்குறோம். ஆனால் நமக்கு இருக்கிற ஹையர் பார்ட்ஸ் வந்து எப்படி இந்த விஷயத்தை டீல் பண்ணுது? இப்போ ஃபர்ஸ்ட் இம்பல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த விஷயங்களை வந்து தன் வசம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உயர்வான அம்சங்கள் தன் வசம் எடுத்துக்கொண்டு அதன் மீது ஆளுமை புரிந்து அதை மாற்றம் செய்ய விரும்புகின்றது. ஒரு க்ரூட் லைஃபை தன்னுடைய ஒரு வசத்தில் எடுத்துக்கொண்டு தனக்கு ஒப்ப அதை மாற்ற விரும்புகின்றது. Transform all this crude life into their own image. ஆனா அது அவ்வளவு எளிதா நடைபெறுகின்றதா என்றால் இல்லை. ஏன்னா நம்ம அங்க டீல் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே வைட்டல் ஃபோர்ஸஸ். அது வந்து ஒரு தனியே செயல்படும் ஒரு சக்தியாக இருக்கின்றது.
ஆஹ், அது வந்து அவ்வளவு எளிதாக இந்த உயர் சக்திகள் வந்து தன் மீது ஆளுமை புரிவதற்கு இடம் கொடுப்பது இல்லை. தன்னுடைய செயல்பாடுகளிலேயே அவைகள் திருப்தி காண முயலுகின்றன. அவ்வாறு இந்த உயர் ஜீவனுடைய ஆளுமைக்கு இணங்க முற்பட்டாலும் முழுவதுமாக அவைகள் தன்னுடைய ஒத்துழைப்பை வழங்குவதில்லை. முழுவதுமாக அவைகளுடன் இவை முழுவதுமாக தங்களுடைய இடத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா அவைகள் விட்டு கொடுப்பது இல்லை. அவ்வாறு ஒரு இணக்கமாக இத்தகைய அமைப்புகளுடன் செயல்பட்டாலும் அதுவும் வேண்டா வெறுப்பாக, அன்வில்லிங்லி, அதுவும் பகுதியாக, அன்சாட்டிஸ்ஃபேக்டரிலி இப்படிதான் வந்து செயல்படுது. சரி, போனா போட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எவ்வாறு வந்து தனி மனிதன் வந்து இந்த உண்மையான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நாடுகின்றான். தன்னுடைய பிஸி லைஃப்ல ஓகே, ஏதோ ஒரு வாரத்துல ஒரு தடவை போகலாம், அந்த பக்கம் திரும்பி பார்க்கலாம், இறைவன் பக்கம் திரும்பி பார்க்கலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா, சரி ஒரு அன்னைக்கு மாத்திரம் பார்க்கலாம். இப்படிதான் இருக்குங்கிறத மனிதன் இவ்வாறு தான் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்புகின்றான். இல்ல அவனோட லைஃப்ல வந்து ஏதோ ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது திரும்புகின்றான். இப்படிதான் திரும்புகின்றான் அப்படிங்கிறத பகவான் ஹியூமன் சைக்கிளே நம்ம பார்த்தோம். இதுல இவ்வளவுதான் மனிதன் வந்து திரும்புகின்றான். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து மற்ற விஷயங்கள் தான் அவனுக்கு வந்து மற்ற விஷயங்களில் தான் மனிதன் ஆர்வம் வருகின்றான். இதனால்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எத்திக்ஸ் அண்ட் ரிலிஜன், தார்மீக நெறிகள், மதம், இந்த 2 விஷயங்களும் வந்து எப்பொழுதுமே வந்து மனிதனுடைய பிராணமயத்தினுடைய கோரிக்கைகளுடன் ஒரு போராடும் நிலையிலேயே இருக்கின்றன. கான்ஸ்டன்ட் கான்ஃபிளிக்ட் வித் வைட்டல் இன்ஸ்டிங்ஸ். டைனமிக் லைஃப் பவர் இன் மேன், மனிதன் கிட்ட அந்த லைஃப் பவர் வந்து ஒரு டைனமிக்கா இருக்கு. அதனுடன் எப்பொழுதுமே இவைகள் முரண்டுபடுகின்றன. சில சமயம் எதிரான ஒரு போக்கையும் கொள்கின்றன. proceed to an attitude of almost complete hostility. seek to damn them in idea and repress them in fact. இந்த விஷயங்களே வந்து கெட்ட விஷயங்கள், மனிதனுக்கு தீங்கு விளைப்பவை, அதாவது வாழ்வினுடைய சக்திக்கு இணங்கி அதனுடைய உந்துதலுக்கு உட்பட்டு செயல்படுதல் என்பது ஒரு தீய சக்தியினுடைய செயல்பாடு என்று அவைகளை வெறுத்து ஒதுக்குகின்றன. எவை ஒதுக்குகின்றன? தார்மீக நெறிகள் மற்றும் மதம் வந்து மனிதனுடைய அந்த டைனமிக் லைஃப் மூவ்மெண்ட்ஸ், அதனுடைய சக்திகளினுடைய இயக்கத்தை, வைட்டல் இன்ஸ்டிங்ஸை வந்து முரண்பட்டு அவைகளை ஒதுக்குகின்றன, புறந்தள்ளுகின்றன. இப்படிதான் இந்த விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுது. இது ஹேண்டில் பண்றது வந்து சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். இப்படிதான் ஹேண்டில் பண்ணுது. தார்மீக நெறிகளும் மதங்களும் மனிதனுடைய அந்த வைட்டல் இன்ஸ்டிங்க்டை இப்படிதான் ஹேண்டில் பண்ணுது. ஏன்னா எப்பொழுதுமே இவை இரண்டும் முரண்பட்டே இருக்கின்றன. To the vital instinct for wealth and well-being, they oppose the ideal of a chill and austere poverty. To the vital instinct for pleasure, the ideal not only of self-denial but of absolute mortification. To the vital instinct for health and ease, the ascetic's contempt, disgust, and neglect of the body. To the vital instinct for incessant action and creation, the ideal of calm and inaction, passivity, contemplation. To the vital instinct for power, expansion, domination, rule, conquest, the ideal of humility, self-abasement, submission, meek harmlessness, docility in suffering. To the vital instinct of sex, on which depends the continuance of the species, the ideal of an unreproductive chastity and celibacy.
to the social and family instinct, the antisocial ideal of the ascetic, the monk, the solitary, the world shunning saint. Commencing with discipline and subordination, they proceed to complete mortification, which means when they translated the putting to death of vital instincts and declare that life itself is an illusion to be shed from the soul or a kingdom of the flesh, the world and the devil, accepting thus the claim of the unenlightened and undisciplined life itself that it is not, was never meant to be, can never become the kingdom of God, a high manifestation of the Spirit. To the vital instinct for wealth and well-being, they oppose the ideal of an austere poverty. To the vital instinct for pleasure, they oppose the ideal not only of self-denial, but of shame and humiliation. To the vital instinct for health and ease, they oppose the ideal of ascetic's contempt and neglect of the body. To the vital instinct for incessant action and creation, they oppose the ideal of calm and inaction, passivity. To the vital instinct for power, expansion, domination, rule, they oppose the ideal of humility, self-abasement, submission, meek harmlessness, docility in suffering. To the vital instinct of sex on which depends the continuance of the species, they oppose the ideal of an unreproductive chastity and celibacy. To the social and family instinct, they oppose the antisocial ideal of the ascetic, the monk, the solitary, the world shunning saint. They begin with discipline and subordination, and they proceed to putting to death of the vital instincts. They declare that life itself is an illusion to be shed from the soul, or it is a kingdom of the flesh, the world, and the devil. Thus, they accept the claim of the unenlightened and undisciplined life itself, that our worldly life is not and can never become the kingdom of God, the high manifestation of the Spirit. Thank you, sir. இந்த எஸ்பெஷலி பகவான் வந்து கூறுவது எந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மீடியவல் ஈரோப், அப்போ வந்து அந்த மதம் சர்ச்சினுடைய ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், நிறைய விஷயங்களை வந்து தடை செய்தது. அதே போல பகவான் வந்து அடுத்த பேராகிராஃப்ல சொல்றார், இந்திய சமுதாயத்திலும் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் புத்திசம், இந்த மனிதனுடைய நியாயமான கோரிக்கைகளை வந்து மறுத்தல் என்பது ரொம்ப தீவிரமாக செயல்பட்டது. அதை தான் சொல்றார், இப்ப இருக்கிறத சொல்லல பகவான். அந்த காலகட்டத்தில் இந்த மீடியவல் யூரோப், எஸ்பெஷலி இந்த சர்ச்சினுடைய டாமினேஷன், அதே போல இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா புத்திசத்தினுடைய ஒரு அந்த துறவரத்தினுடைய ஒரு தீவிர தாக்கம், இதெல்லாம் எப்படி செயல்பட்டது? ஏன்னா இதெல்லாம் வந்து மனிதனுடைய அந்த லைஃப் மோட்டிவ்ஸ், லைஃப் பவர் அப்படிங்கிறது மனிதன்கிட்ட இயற்கையாக இருக்கக்கூடியது. அதற்கு எதிராக எவ்வாறு செயல்பட்டது அப்படிங்கிறத சொல்றார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மனிதனுக்கு வந்து வெல்த் அண்ட் வெல்பீயிங் இருக்கணும் அப்படின்னா, செல்வம் இருக்கணும்னா அதுக்கு பதிலாக வந்து ஒரு மனிதன் ஏழ்மையை நாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதே போல மனிதன் வந்து மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அவனுக்கு இயற்கையாக இருக்கக்கூடியது. அதற்கு பதிலாக மகிழ்ச்சியாக இருப்பதை அவன் மறுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, இந்த மகிழ்ச்சியாக இருப்பதே வந்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து மனிதனை பொறுத்த மனிதனிடம் வெறுக்கத்தக்க ஒரு அம்சம் என்னதுன்னா, அவன் மகிழ்ச்சியாக இருப்பது. அது வந்து அதை குறித்து ஒரு மனிதன் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்கின்ற ரீதியில் அதை பார்ப்பது. மனிதனுடைய உடல் நலம் வந்து முக்கியத்துவம் இப்ப பாக்குறோம். இப்ப சில பேர்ல சில வரட்டுத்தனமான ஒரு கொள்கைகள்ல சில
சில இந்த சாதுக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த உடலை வந்து வருத்தி அவர்கள் வந்து செயல்படுவார்கள். அதெல்லாம் வந்து பகவான் வந்து அக்செப்ட் பண்ணதே கிடையாது. உடலை வருத்துவது, உடல் ஆரோக்கியத்துக்கு பதிலாக உடலை வந்து உதாசீனம் செய்வது, அதே போல செயல்படுவது. வாழ்வில் வந்து எப்பொழுதுமே செயல்படுதல், ஒன்றை புதிதாக உருவாக்குதல் என்பதற்கு பதிலாக செயல்படாமல் இருத்தல், இன்ஆக்ஷன் அண்ட் பாசிவிட்டி, அதை வந்து வலியுறுத்துதல். அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா மனிதனுக்குமே வந்து தன்னுடைய வாழ்வினுடைய சக்தியை அவன் வந்து உபயோகிக்க விரும்புகின்றான், தன்னை விரிவாக்கம் செய்து கொள்ள விரும்புகின்றான். அதுக்கு பதிலாக ஒரு மனிதன் வந்து ஒரு தேவைக்கு அதீதமான ஒரு எளிமை, அதீதமான ஒரு தன்னடக்கம், தன்னை வந்து மிகவும் தாழ்த்தி கொண்டு தன்னடக்கமாக இருத்தல், தன்னை எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு அடங்கி போக செய்தல், அதே போல கோழைத்தனமாக மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் இருப்பது என்கின்ற ஒரு கோழைத்தனமான செயல். அதாவது பகவான் வந்து என்ன கூறுகின்றார், ஈவன் இந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கூட பகவான் வந்து மகாத்மா காந்தியிடம் வந்து முரண்படுகின்றார். நான் வயலன்ஸ் வந்து அதை வந்து ஒரு ஐடியலா நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறாரு. இதே இது பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் மைல்டா இருந்ததுனால காந்தியோடைய நான் வயலன்ஸ் வந்து செயல்பட்டது. இதே இது ஹிட்லரை போல ஒரு ஆளுங்க இருந்தாங்கன்னா நம்மளுடைய ரேஸையே அழிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாரு. காந்தியோடைய கொள்கைகள் அவர் ஒத்து போகவே இல்லை. அதாவது கோழைத்தனம் அப்படிங்கிறார். யூ ஷுட் பி அன் ஆரியன் ஃபைட்டர் அப்படிங்கிறார். பகவத்கீதையில எதுக்காக வந்து போரிட சொல்கின்றார் பகவான் அப்படின்னா இந்த காரணம் தான். இல்ல நீ போரிட வேணாம், அப்படியே நீ எல்லாரோடையும் இணங்கி போயிடலாம், சமாதானம் போயிடலாம்னு சொல்லலை. அதனால்தான் ஸ்ரீ அரபிந்தோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆஸ் அ பிரின்சிபிள் அக்செப்ட் பண்ணல அவரு. அது வந்து இட் கிரியேட் ரொம்ப 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 மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னாரு. அதுதான் நடந்தது அந்த காலத்துல. அதனால மோசமான விளைவுகள் தான் நடைபெற்றது, நிறைய அழிவு ஏற்பட்டது. அல்ல இதை பத்திலாம் பகவான் அழகா பேசியிருக்கிறார், ஈவினிங் டாக்ஸ்ல நிறைய பேசியிருக்கிறார். அதனால்தான் வந்து த மீக் ஹார்ம்லெஸ்னஸ், டொசிலிட்டி இன் சஃபரிங், துன்பத்தில் வந்து ஒரு இன்பம் காண்பது, இதெல்லாம் வந்து தார்மீக நெறிகள் என்கின்ற பெயரில் இவைகளை எல்லாம் வந்து ஆதரிப்பது. அதே போல மனிதனிடம் இயற்கையாக இருப்பது தன்னுடைய இனவிருத்தி செய்து கொள்ளுதல் என்பது இயற்கையாக இருப்பது, அந்த உணர்வு. அது இல்லாட்டி அவனுடைய மனித இனம் வந்து அடுத்த சந்ததியினரை உருவாக்க முடியாது. அதை எதிர்த்தல், அதற்கு பதிலாக வந்து பிரம்மச்சரியத்தையும் அந்த வாழ்வில் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு சாஸ்டிட்டி அதையும் செலிபஸி இதையும் வலியுறுத்துதல். எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. சில பேருக்கு தான். நம்மளுடைய இந்தியன் இதிலே பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ஓல்டு டைம்ஸ்ல சில பேருக்கு தான் அதை வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க. எல்லோருக்கும் அதை இன்சிஸ்ட் பண்ணனா அது வந்து சமுதாயம் வந்து பேலன்ஸ் லூஸ் பண்ணிடும். அதே போல சமுதாயம் மற்றும் ஃபேமிலி இன்ஸ்டிங்க்ட் அது வந்து இயற்கையாகவே இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு இருப்பது. அதுக்கு பதிலாக நீ சமுதாயம் குடும்பம் இதுல எல்லாம் ஈடுபடக்கூடாது, நீ துறவு பூண்டு துறவு மனப்பான்மையிலேயே துறவரத்திலேயே இருக்கணும், உலகத்தை வந்து வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஒரு துறவி போல இருக்கணும் என்கின்ற ஒரு செயல்பாட்டை வலியுறுத்துதல். இறுதியில அவங்க எப்படி ஆரம்பிக்கின்றார்கள் என்றால், இறுதியில வந்து இதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடு, இதற்கு எல்லோரும் அடிபணிய வேண்டும் என்கின்ற ரீதியில் தான் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். இறுதியில வந்து வாழ்வினுடைய எல்லா இயல்பான இந்த இயக்கங்களையும் அவர்கள் அழித்து விடுகின்றார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். லைஃப் அப்புறம் இதோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் வந்து என்ன, வாழ்வே வந்து ஒரு மாயம், இதிலிருந்து ஆன்ம விடுதலை பெற வேண்டும். இந்த உலக வாழ்வு என்பது என்ன அப்படின்னா, இட் இஸ் a kingdom of flesh, அவ்வளவுதான். எல்லாமே வந்து கிங்டம் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த டெவில், சாத்தான்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த உலகம் என்று கூறுவது. சில மதத்தில் அப்படிதான் சொல்றாங்க.
இந்த உலகம் வந்து எப்பொழுதுமே வந்து இறைவனுடைய ராஜ்யமாக மாற முடியாது. இட் கேன் நெவர் பிகம் த கிங்டம் ஆஃப் காட். இந்த உலகத்துல மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்த முடியாது என்கின்ற ரீதியில் தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல வந்து இந்த சமுதாயத்திலும் ஒட்டுமொத்த சமுதாயம், நாடு என்கின்ற ரீதியில் மனிதன் காணக்கூடிய அந்த மாற்றங்களை எவ்வாறு வந்து இந்த மதங்களும் தார்மீக நெறிகளும் எவ்வாறு அணுகுகின்றன, அதைத்தான் பகவான் சொல்றார். இதனுடைய ஏன் பகவான் இவ்வளவு சொல்றார் அப்படின்னா, இது நடந்தது. நம்ம இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பெஷலி பகவான் அடுத்த பேராகிராஃப்ல சொல்றாரு, எப்படி வந்து புத்திசம் அந்த வாழ்க்கையை வெறுத்தல் என்கின்ற அந்த ஒரு போக்கு வந்து ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு மனிதன் வந்து அவனுடைய வாழ்வினுடைய துடிப்பையே இழந்தான் அப்படின்னு பகவான் சொல்றார். வைட்டாலிட்டியே இல்லாம போயிடுச்சு. அதுதான் நம்ம இந்திய நாட்டில் வந்து அந்நியர்கள் படையெடுப்பதற்கு அடிப்படையான காரணமாக இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். சுவாமி விவேகானந்தர் வந்து ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய எல்லாருக்கும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் பிரிங் வைட்டாலிட்டி டு இந்தியன் மேன் அப்படிங்கிறார். முதல்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஆகுங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நம்ம ரிலிஜன்லாம் பத்தி பேசலாம். உங்கள்கிட்ட நீங்க இழந்த அந்த வைட்டாலிட்டி வந்து திரும்ப நீங்க பெற வேணும் அப்படின்னு தான் பகவான் ஸ்ரீ சுவாமி விவேகானந்தரும் சொல்றாரு. இதே கருத்தை தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் சொல்றாரு. இப்போ வாழ்வினுடைய அடிப்படை ஒரு நியாயமான இயக்கங்களை வந்து நம்ம புறக்கணிச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து வாழ்வினுடைய அந்த ஒரு வலிமையற்ற நிலையை வந்து வலுவிழந்த ஒரு அமைப்பாக மாறிவிடுவோம் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். இது எப்படி வந்து இந்திய கண்டத்துல வந்து அதனுடைய தாக்கம் வந்தது அப்படிங்கிறத பேராகிராஃப் 10ல வந்து பகவான் ரொம்ப அழகாக குறிப்பிடுகின்றார். இன்ஃபேக்ட் நம்மளுடைய வேதிக் டைம்ஸ்ல வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருந்தது லைஃப் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இட் வாஸ் வெல் பேலன்ஸ்ட். எதையுமே அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணல. லேட்டர் ஆன் வந்த அந்த புத்திசம் இதனுடைய தாக்கத்தினாலதான் மனிதனுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கெட்டு போச்சு அப்படிங்கிறார். ஸோ அந்த கருத்துக்களை நம்ம பேராகிராஃப் 9ல இருந்து நம்ம பார்க்கலாம். பேராகிராஃப் 10ல இருந்து நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம்.